மஷ்ரூம் க்ரோவிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம எந்த மெத்தட்ஸை சூஸ் பண்ணி மஷ்ரூமை க்ரோ பண்ண ஆரம்பித்தா சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். நிறைய சப்ஸ்ட்ரேட்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்ட்ரேட்டை பேஸ்டரைசேஷன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது மட்டும்தான் ஒரு மஷ்ரூம் க்ரோவராக நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மஷ்ரூம் க்ரோவராக வளர முடியும். ஸோ இதுக்கான விஷயங்கள் என்ன, ஃபஸ்ட்டு எதில் வளர்த்தா எஃபெக்டிவாக இருக்கும், என்ன சப்ஸ்ட்ரேட்டில் வளர்த்தா எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறமா அந்த சப்ஸ்ட்ரேட்டை எப்படி பேஸ்டரைஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், அப்புறம் அதை எப்படி பெட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பெட்டோட ஆவரேஜ் வெயிட் என்ன இருக்கணும், அந்த பெட்டை வந்து எப்படி நீங்கள் செட்டுக்குள்ளே வச்சு என்ன ஐடியல் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியில் பராமரிக்கணும், ப்ளஸ் CO2 ரேஞ்ச் என்ன இருக்கணும், செட்டுக்குள்ளே ஸ்பான் ட்ரைனிங் ஆகிற டைமில் என்ன டெம்பரேச்சர், மறுபடியும் ஸ்பான் ட்ரைனிங் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரூட்டிங் டைம்ல என்ன டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்ன லெவலில் கார்பன் டை ஆக்சைடை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ரொம்ப எஃபெக்டிவாக க்ரோ பண்ண முடியும். அது போக ஃப்ரூட்டிங் டைம்ல லைட் வேற தேவைப்படும். அது எந்த லக்ஸ் லெவலில் தேவைப்படும், எத்தனை லக்ஸ்ல அந்த செட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது முதல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு மஷ்ரூம் க்ரோவிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சாதாரணமா உள்ள வர முடியாது. ரெண்டாவது, க்ரோ பண்ணி முடிச்சாச்சு, இந்த க்ரோ பண்ண மஷ்ரூமை எப்படி சேல் பண்ண போறோம், அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தால பாத்துக்கிட்டீங்கன்னா மஷ்ரூமை க்ரோ பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே சேல் பண்ணலாம், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து சேல் பண்ணலாம், இல்ல நார்மல் பக்கத்துல உள்ள வெஜிடபிள் ஷாப்புக்கு கொடுக்கலாம், இல்ல ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஏன் இந்த இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல வாய்ப்பா சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதோட செல்ஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மி. அதனால நம்ம கிட்ட ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுக்க முடியாது. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா கஸ்டமர் அப்ரோச் பண்ணும்போது அது உடனடியா கஸ்டமர் கைக்கு போயிருது. அதனால மஷ்ரூமோட குவாலிட்டியும் பாதிக்கப்படாம பாதுகாக்கப்படும். இதுக்கு அடுத்தால அந்த செல்ஃப் லைஃப், கஸ்டமர் யூஸ் பண்றதுக்கு தேவையான செல்ஃப் லைஃபும் நம்மளால கொடுக்க முடியும். இதுவே நம்ம ஒரு இடைத்தரகர் மூலமா ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இன்னொரு ஆள் மூலமா போகும்போது அதை நம்ம கஸ்டமர் பார்வைக்கு வரதுக்கே ஒரு நாள் எடுத்துக்கணும், 2 நாள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கஸ்டமர் எடுத்துட்டு போய் ஒரு நாள் 2 நாள் வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இதுவே சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரை கூட அது கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் தான். இதே நார்மலான வெஜிடபிள் ஷாப்ல வச்சீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அந்த ரெஃப்ரிஜரேஷன் ஃபெசிலிட்டியே இருக்காது. ஸோ அதனால அவங்க வெளியே வைப்பாங்க. அப்போ குவாலிட்டி இஷ்யூ நிறைய வரும். அது ஒரு நாள் 12 மணி நேரம் தான் தாங்கும். அப்படியே இன்னைக்கு ஒருத்தவங்க அந்த காய்கறி கடையில இருந்து வாங்கிட்டு போறாங்கன்னா அன்னைக்குள்ளேயே பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா அந்த சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிலையும் எஃபிசியண்டா நீங்களே டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவல்ல மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அப்புறமா வேணா அதை நீங்க எப்படி எடுத்துட்டு போகலாம், ஹோல்சேல் வியாபாரி அந்த மாதிரி ரிட்டர்ன் வராத இடங்களா பார்த்து வியாபாரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவிங் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து காளான் வளர்ப்பு துறையில இருக்கு. காளான் வளர்ப்பு தொழில நம்ம எடுத்து தொடங்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல எந்த இடத்துல சிக்கல் வந்தாலும் டைரக்டா அதுல இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் வந்து உங்களால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். தேங்க்யூ.